அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் முத்துசாமி சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோக்களை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதுவும் 2026 தேர்தலை முன்னிட்டு நிறைய கருத்து கணிப்பு வீடியோக்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட 2 தொகுதிகளை பற்றி பேச போகிறோம். அந்த 2 தொகுதிகள்லையும் ஒரு முக்கியமான வேட்பாளர் வந்துட்டு களமிறங்குறாரு. ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு ஸ்டார் வேட்பாளர். அரசியல்ல மட்டும் ஸ்டார் இல்லைங்க, அவர் அரசியல்ல ஸ்டார் ஆனதுக்கான மிக முக்கியமான காரணம் சினிமாவில் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம். இந்தியாவில் ஒரு டாப் 5 நடிகர்கள்னு எடுத்தா அதில் முதல் 2 இடத்துல அவர் இருப்பாரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அந்த ஜம்பம், அந்த பாட்ஷா வந்துட்டு இங்க பலிக்குமா, அரசியல் களத்துல பலிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு ஐயத்தை எழுப்புறாங்க. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லைங்க. தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற ஒரு சினிமா கலைஞன், அவர் வெறும் சினிமா கலைஞர் கிடையாது, ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவன். அவர் உருவெடுத்ததுக்கு அப்புறம் வேற யாரும் சினிமாவில் இருந்து வந்து பெருசா கோல வச்சுறது கிடையாது. அதனால எல்லாருமே வந்துட்டு அந்த கொஸ்டினை வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் விஜயால வெற்றி பெற முடியுமா, சட்டமன்றத்துக்குள்ளார போக முடியுமா? அப்படி சட்டமன்றத்துக்குள்ளார போக முடியும் என்றால் அது எந்த தொகுதியிலிருந்து? ஏன்னா 2 தொகுதிகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அது உள்ளபடியே இதுவே வந்துட்டு ஒரு வீக் லிங்க் தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 தொகுதியில தேர்ந்தெடுக்க வேண்டியது இல்லை, ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. எந்தெந்த தொகுதியில தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பெரம்பூர் 1, இன்னொன்னு திருச்சி கிழக்கு. ஆக இந்த 2 தொகுதிகளையும் தேர்ந்தெடுத்து அதுல போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இப்ப உருவாகி இருக்கு. இதுல பெரம்பூர்னுடைய களம் எப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கினுடைய களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு எதையாவது ஒன்றை சூஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் ஒன்றை கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே களமாடி வெற்றி பெறுவதற்கான சூழல் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். இப்ப இந்த 2ல எங்க வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பெரம்பூர்ல வந்துட்டு விஜய் வந்து களமிறங்குறாரு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க நிறைய தொழிலாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் வந்து நிறைய முறை எம்எல்ஏவா அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். கடந்த 2 தேர்தலாக தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஎம்கே வந்து அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவா ஆர்டி சேகர் அவர்கள் வந்துட்டு இப்ப இருக்காப்ல. அவரை எதிர்த்து திரும்ப அவருக்கு தான் வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு திமுக சார்பில். அவரை எதிர்த்து தான் விஜய் வந்து களமாட போறாரு. அப்ப அதிமுகவில் யாருங்க? அதிமுகவில் அப்படி யாரும் களமாடலை. ஏன்னா 2011 பெரம்பூர் தொகுதி வந்து கைப்பற்றினது சிபிஎம்மா எனக்கு தெரியல, சரி ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்து தான் அதை கைப்பற்றினாங்க. அப்ப அதிமுக யார் அப்படின்னும் பொழுது அதிமுக அந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் தொகுதியில பெரிய செல்வாக்குலாம் கிடையாதுங்க. அப்ப இங்க ஷார்ப் ஃபைட் அப்படிங்கிறது எங்க நகருதுனாக்கா, டிஎம்கே விசஸ் விஜய் அப்படிங்கிறதா மாறுது. டிஎம்கே விசஸ் டிவிகே. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார் வேல்யூ அதிகமா உள்ள ஒரு பிளேயர் அப்படின்னும் பொழுது அவருக்கு தான் அங்க பிரதானமா ரோல் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அப்ப ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய ரோல் கிடையாதுங்க. ஆனா அதிமுக எப்படியாக அங்க அணுக போகுது அந்த தொகுதியை, பாட்டாளி மக்கள் கட்சி எப்படிப்பட்ட வேட்பாளர் நிறுத்த போறாங்க? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க லோக்கல்ல பெரிய பலம் பொருந்திய வேட்பாளர் இருப்பதற்கான வாய்ப்பு சூழலும் கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வெளியில இருந்து யாரையாவது, இப்ப சாம்பால் மாதிரியான ஆட்கள், சாம்பால்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனு. அவர் தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சியோட பயணிச்சிருக்காரு. கடந்த காலங்களில் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டிட்டு இருக்காப்புல பாட்டாளி மக்கள் கட்சியோட இணைந்து. ஆக அவரை மாதிரியான யாராவது நிறுத்த போறாங்களா, இல்ல உண்மையிலே டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்களா, இல்ல ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேண்டிடேட் போட்டுட்டு நகர போறாங்களா, நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத கருதி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சப்போஸ் அவங்க வீக் லிங்கா ஏதாவது ஒரு கேண்டிடேட் நிறுத்தினாங்க அப்படின்னாக்கா அந்த ஃபைட்டுங்கிறது என்னவா மாறுனாக்கா, பெரம்பூர்ல டிஎம்கே அப்புறம் விஜய் அப்படின்னு மாறுறப்ப அந்த டைட் கார்னர் ஃபைட்டா இருக்குங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இங்க இருமுனை கத்தி தான் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி டைட் கார்னரா மாறுறப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போக வேண்டிய வாக்குகள் ஒருவேளை டிஎம்கேக்கு போகுது, இல்ல டிவிகேக்கு போகுது அப்படின்னாக்கா பிசகி அங்க ஏன்னா தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிபிஎம்மோட பங்களிப்பு, அதாவது கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு அங்க நிறைய இருக்குது. அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஆர்டி சேகர ஒரு பக்கம் ஒரு எட்ஜில் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. அப்ப அந்த இடத்துல ஒரு டஃப்னஸ் வந்துட்டு விஜய்க்கு ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கு. ஏன்னா விஜய் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ளாலும் கண்டிப்பா 30% மேல வாக்குகள் வாங்க போறாரு, 35% மேல வாங்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இந்த தொகுதியினுடைய சூழல், ஒரு பிளேயர் வெளியில ஏறப்ப, அதாவது பாமகங்கிற பிளேயர் வந்துட்டு அப்ரூப்டா ஒரு டைட் ஃபைட்குள்ள வராதப்ப, அந்த மும்முனை போட்டியா மாற்றாதப்ப என்ன ஆகுதுனாக்கா, இது இருமுனை போட்டியா மாறி விஜய்க்கு டஃபா மாறுது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதை மீறி விஜய் ஜெயிக்கிறாரா, பெரம்பூர்ல கான்சென்ட்ரேட் பண்றாரா, இல்ல லோக்கல் பீப்புள் வந்து விஜயை நம்புறாங்களா, இல்ல அதை கடந்து, ஏன்னா 18 to 30 மனநிலை வேற, 35 to 60 மனநிலை வேற, 60 to 80 மனநிலை வேற. இப்படி ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொரு ஏஜ் வைஸா நம்ம பார்க்கிறப்ப ஒவ்வொரு மக்களுடைய வாக்காளருடைய மனநலங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும்.
அந்த அடிப்படையில நீ 18 to 30 வந்துட்டு ஓரளவுக்கு பெருமளவு வாக்கு போட்டுருவாங்க. நீங்க அந்த 45 கேட்டகரி கூட விஜய் பக்கம் சாயாது. ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி யோசிப்பாங்கனாக்கா, லோக்கல் கேண்டிடேட் யாரா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களை நம்ம சந்திக்க முடியும், அணுக முடியும், அவைலபிளா இருப்பாரு. ஏன்னா விஜய் பற்றின தோற்றமே இப்ப என்னவா இருக்குனாக்கா, அவர் வந்துட்டு ஒரு 100 அடி கேட்டுக்குள்ள பூந்துட்டு வெளியில வரமாட்டாரு அப்படின்னும் பொழுது அந்த பகுதி மக்களுக்கு அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிறது, ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்ங்கிறது யோசிக்கிறத தாண்டி எம்எல்ஏவா யோசிக்க ஆரம்பிச்சாங்கனாக்கா விஜய்க்கு அந்த சர்க்கிள் ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. சரி, நான் இதை ஆப்ஷன் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஆப்ஷன் கொடுக்குறேன்னாக்கா, விஜய் கேன் கோ ஃபார் 50, ஆர்டி சேகர் கேன் கோ ஃபார் 50 சான்சஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். 2 பேர்ல யார் ஒன்றா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். திருச்சி போவுமே, உள்ளபடியே பெரம்பூரை கான்சென்ட்ரேட் பண்ணாம திருச்சியை கான்சென்ட்ரேட் பண்றாரு. ஏன்னா திருச்சி வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அது எல்லா விடயத்துக்கும், ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதிங்கிறது திருச்சி தான். எந்த ஒரு விடயமா இருந்தாலும் திருச்சி தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு சௌகரியமான ஒரு இடம். யார் ஒன்னாலும் எல்லாரும் எந்த பகுதியில் இருந்தாலும் அதான் சென்டருங்க. அதுக்காக அங்க களமாடுறாருன்னும் போது அதை கான்சென்ட்ரேட் பண்ணா அந்த ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அங்க வந்து இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இனிகோ இருதயராஜ் இருக்கிறாப்புல, அவரை தான் திருப்பி களமாடுங்கிறாப்புல. அதை எதிர்த்து விஜய், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சார்பில் ராஜசேகரன். அப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்ப அந்த 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி திருச்சியில வந்துட்டு இவங்க இறங்குறது, அமமுகவுடைய வாக்குகள், பாஜகவுடைய குறைந்தபட்ச அந்த செல்வாக்கு, இப்ப இதெல்லாம் மிக்ஸ்அப் ஆகி அந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இல்லாம அதிமுக களத்துக்கு போறப்ப இது டைட் கார்னர் 3 கார்னர் ஃபைட்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க நம்ம 2 கார்னர் ஃபைட்டா இருக்கிறதால விஜய்க்கு டஃப்னு சொன்னோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 கார்னரா மாறுது அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார் வேல்யூல விஜய் வந்துட்டு தனக்குனே ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு, நீங்க அது பெரம்பூர்லயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும். ஆக அந்த கட்சி ஓட்டை தாண்டி தனக்கு தன் முகத்துக்கான ஓட்டுங்கிறது அதிகரிக்கிறப்ப, வசீகரிக்கிறப்ப இருதயராஜும் இவரும் ராஜசேகரனும் பின்னுக்கு தள்ளப்படுவாங்க, இவர் முன்னுக்கு வந்துருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பெரம்பூரை தாண்டி திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புங்கிறது வந்துட்டு விஜய்க்கு அதிகமா இருக்கிறதுக்கான சூழல் இருப்பதா எனக்கு தோணுது அடிப்படையில். அது காரணம் இது 3 கார்னர் ஃபைட்டா மாறுது. அந்த புள்ளியில ஸ்டார் வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய விஜய் வந்துட்டு அந்த 35% எடுத்தாலே போதும், அந்த புள்ளியில கிராஸ் ஓவர் ஆகி ஜெயிச்சுவாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு புலப்படுது. ஆக திருச்சி கிழக்குல பெரிய ஃபைட்ல கொடுக்க தேவையில்லை விஜய். திருச்சி கிழக்க கான்சென்ட்ரேட் பண்ணா, 2துலயும் காலை வச்சு நான் பெரம்பூர்லயும் காலை வைக்கிறேன், திருச்சிலையும் காலை வைக்கிறேன்னாக்கா 2ம் போட்டுக்கும். ஒருவேளை என்ன பெரம்பூர் வேணாம், நான் திருச்சி கான்சென்ட்ரேட் பண்றேன், ஜெயிச்சா பாத்துக்கலாம், பெரம்பூர் ஜெயிச்சா பாத்துக்கலாம், திருச்சி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், திருச்சியை கான்சென்ட்ரேட் பண்ணா நான் கட்டாயம் சொல்றேன் 80% விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 20% தான் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ராஜசேகரனுக்கு அங்க குறைவான வாய்ப்பு தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதிமுக கேண்டிடேட் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்படின்னும் பொழுது அவர் எந்த அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாருன்னு நமக்கு தெரியல. ஆக பெரம்பூரா திருச்சி கிழக்கான்னு கேட்டா நான் விஜய் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்துட்டு திருச்சி கிழக்கு தான். திருச்சி கிழக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இலகுவாகும் அப்படிங்கிறதா. ஏன்னா பெரம்பூர் அங்க அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்க, அதனால அங்க போய் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், அங்க போனீங்கன்னாக்கா சிக்கிப்பீங்க. திருச்சி கிழக்குங்கிறது ஒரு பெட்டரான பிளேஸ்மெண்ட் நினைக்கிறேன். ஆக பார்ப்போம், அதிகமான வாய்ப்பு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா சட்டமன்றத்துக்கு விஜய் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த உண்மை திருச்சி கிழக்காவோ இல்லை பெரம்பூராவோ இருக்கலாம். என்னுடைய அனுமானம்ங்கிறது திருச்சி கிழக்கா தான் இருக்கு. திருச்சி கிழக்குல அவருக்கு அதிகமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. நான் எடுத்து அலசி ஆராய்ந்த கணக்கீடு சொல்வதா நான் புரிஞ்சுக்கிறேன். முதல் முறையா சட்டமன்றத்துக்கு போனாருனாக்கா வருகை பதிவேடு அவருக்கு எவ்வளவு இருக்கும். ஏன்னா சட்டமன்றமே 20 நாள் தான் நடத்துது திமுக. அதிமுக வந்தா எவ்வளவு நடத்துவாங்கன்னு தெரியல சட்டமன்றத்தை. ஆக வந்தா பார்ப்போம். நான் அதிமுக வந்தான்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நான் நம்புறேன் அதிமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில நான் அதிமுக வந்தா அவ்வளவு எவ்வளவு நாள் சட்டமன்றம் நடத்த போறாங்க, இவர் எவ்வளவு நாள் வருகை பதிவு செயல்பட போறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா காத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் எம்எல்ஏ ஆன சந்தோஷம் தான். பார்ப்போம். நிறைய வீடியோக்களை தொடர்ச்சியா பேச போறோம். மீண்டும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் போது விடைபெறுவது உங்கள் நண்பன் தமிழரசன்.